வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஓகேங்களா, கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கொலினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 தான். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கூட 0ன்னு வச்சு இந்த பாயிண்ட்லாம் போட்டு பார்த்து நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இது 6, இது -3. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்குரிய ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஃபார்முலா கண்டிப்பாக எழுதி ஆகணும். வழக்கம் போல் XY 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 மைனஸ் XY 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 3 டைம்ஸ் 2 சைடுமே போட்டிருக்கேன். ஏன்னா ட்ரையாங்கிள்லாம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்பர்ஸ் 1 2 2 3 3 1, அடுத்தது 2 1 3 2 1 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டேன். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இது பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னா இல்லை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 தான். 1/2. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதுகிறேன். 2 3 4 A 6 -3. அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். 2 3. ஓகேங்களா? கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். இந்த 2 × 0 இந்த சைடு 2 போகும். ஸோ 2 × 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இங்கே 2 × A. ஸோ மேலேருந்து இந்த மாதிரி இருக்க போகிறேன். 2 × A 2A. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 4 × 3 12. ரெண்டுமே ப்ளஸ்ஸு. 6 3s are 18. ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் 3 × 4 12. A × 6 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. 6A மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 2 6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸு எடுத்து விட்றேன், ப்ராக்கெட்டை எடுத்து விட்றேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் இருக்கிறது அப்படி எழுதுறேன். 2 × 0 0 தான். ஓகேங்களா? -12 + 18 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -12 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எல்லாம் தனியாக, நம்பர்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வேரியபிள்ஸ்னால் இந்த ஏ எதிர வேரியபிள்ஸ். ஓகேங்களா? 2A - 6A. ஸோ 2A - 6A இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஆல்டர்னேட் சைன் வேறு வேறு சைனாக இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 6லேருந்து 2 போச்சு அப்படின்னா என்ன வரும்? இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 6லேருந்து 2 போச்சுன்னா 4. பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? மைனஸ். ஸோ அப்போ அந்த சைனை தான் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ -4A. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக -6 + 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் என்னவோ அதை தான் பக்கத்தில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ -4 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இது 2 3 சமம் நீங்களே போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மைண்டில் வரும். எப்போவுமே தப்பு வராமல் வரும். ஓகேங்களா? ஸோ 2A - 6Aனா -4A. அப்போ இதுவும் முடிஞ்சுச்சு. மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் பாருங்கள். இது 2ம் மைனஸு, இது 2ம் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸையும் மைனஸையும் ஆட் பண்ணுங்கள். -12 -12 ரெண்டுமே சேம் சைன்றப்ப ஆட் பண்ணிடலாம். அதேமாதிரி +18 +6 ரெண்டுமே சேம் சைன்றப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ என்னது? 18 + 4 ஆட் பண்ணால் 24. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -24. -24 + 24 கேன்சல் 0. தென் நெக்ஸ்ட்டு -4A = 0. அப்போ A = என்னது? 0. ஓகேங்களா? அதாவது எப்படி வரும்னா A = 0/-4ன்னு வரும். 0 வச்சு எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக 0 தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா -4A = 0னா A = 0 அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இன்னமும் நமக்கு புரியலை அப்படின்னா இந்த -4 மட்டும் டிவிஷனில் கொண்டு வந்திருக்கேன். 0/anything 0. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து 4th சம்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷனு. ஸோ வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அதாவது ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நமக்கு 4th சம்மில் செகண்ட் டிவிஷன் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து கொலினியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச ட்ரையாங்கிள் ஃபார்முலா
எழுதிடலாமா? 1/2 xy plus xy plus xy minus xy plus xy plus xy. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸை கொடுத்துருவோம். 1 2 2 3 3 1 2 1 3 2 1 3. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு சின்னதாக பாக்ஸ் ஒன்று போட்டுருவோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னாலும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது 0 1/2. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ஃபார்மெட்டில் நம்ம போடுறதுக்கு பதிலாக கொடுத்துருக்கத மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் நான் அப்படியே எடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா? எடுத்து எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. நம்மளுக்கு எங்கே தப்பு வரும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து எழுதுகிற இடத்துல தான் தப்பு வருமே தவிர கால்குலேஷனில் கூட தப்பு வராது. ஓகேங்களா? ஸோ 4 மைனஸ் ஏ 6 மைனஸ் 2a. ஸோ 3 பாயிண்ட் முடிஞ்சு. அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். ஏ 2 மைனஸ் 2a. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? 1/2. ஸோ a இன்ட்டு 2a. ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணினா 2a ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன பண்ண போகிறேன்? இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியும். இது மல்டிப்ளை பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் a + 1 இன்ட்டு 6 மைனஸ் 2a. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ -4 மைனஸ் a இன்ட்டு 2 மைனஸ் 2a. ஓகேங்களா? இதை கூட நான் இந்த ப்ராக்கெட்டில் போட்டுட்டு மைனஸாக போட்டுட்டு அடுத்தது கீழே டைரெக்ஷன். ஸோ மைனஸை போட்டு கீழே வந்து மேலே 2 மைனஸ் 2a அப்படியே தான் எடுத்து எழுதுகிறேன். இது இன்ட்டு இதுன்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இது இன்ட்டு இது எழுதியிருக்கேன். ப்ளஸ் 2a இன்ட்டு -4 மைனஸ் a. ஓகேங்களா? 2a எழுதியிருக்கேன். 4a இங்கே 4 இன்ட்டு 4 மைனஸ் a எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 2a இன்ட்டு a. ஓகேங்களா? ஸோ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். பக்கத்தில் தான் எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் தான் இதை நான் பிரித்து எழுத போகிறேன். 2a² அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். மைனஸ் a இன்ட்டு 6 மைனஸ் a. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் a இன்ட்டு 6 6a. ஓகேங்களா? அடுத்தது a இன்ட்டு மைனஸ் 2a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு a இன்ட்டு 2a 2a². ஸோ ஏவை வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண மாதிரி அடுத்து 1 வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 இன்ட்டு 6 6 1 இன்ட்டு மைனஸ் 2a மைனஸ் 2a. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் முடிச்சுட்டேன். மொத்தம் 4 வரும். ஓகேங்களா? இங்கே 2 டேர்ம் இங்கே 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டேன். -4 இன்ட்டு 2 இந்த நான் 2 டேர்மு இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -4 இன்ட்டு 2 -8 ப்ளஸ் போட்டதுனால மைனஸை ப்ராக்கெட்டில் போட்டேன். -4 இன்ட்டு -2a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 2a 8a. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேரியபிள்ஸும் நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணலாம். பட் வேரியபிள்ஸையும் நம்பர்ஸையும் ஆட் பண்ண முடியாது. அதாவது இது நம்பர்ஸு இது வேரியபிள்ஸ் அப்படின்னா 4 இன்ட்டு 2a 8a எழுதலாம். பட் 4 + 2a 6aன்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வேரியபிளையும் நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது. வேரியபிளையும் நம்பரையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் a இன்ட்டு 2a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு a இன்ட்டு 2a 2a². ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டேன். ப்ராக்கெட்டை போட்டேன். இந்த 2 வச்சு இந்த 2 டைமையும் மல்டிபிள் பண்ணுறேன். அடுத்து -2a வச்சு இந்த 2 டைமையும் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 வச்சு -a + 1 மல்டிபிள் பண்ணுங்கள். -2a. ஓகேங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 இன்ட்டு a -2a. அடுத்தது என்ன இருக்குது? 2 இன்ட்டு 1 2. அடுத்தது மைனஸை வச்சு இந்த 2 டைமையும் மல்டிபிள் பண்ணேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2a இன்ட்டு a 2a². -2a இன்ட்டு 1 -2a. ஓகேங்களா? அதாவது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் தான் ஆன்சரில் வரும். ஓகேங்களா? -2a இன்ட்டு 1 -2a. அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு. பட் என்னென்னா இந்த இடத்துல 2a இன்ட்டு 4. ஸோ மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு 4 -8a. ஓகேங்களா? 2 இன்ட்டு 4 8 8a. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு a
ஏ ஸ்கொயர் ஓகேங்களா 2a ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் தானே ஓகேங்களா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஸோ அதுதான் இங்கே 2a இன்ட்டு ஏ 2a ஸ்கொயர் அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு ஏ 6a மைனஸ் 2a இன்ட்டு ஏ மைனஸ் 2a ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மைனஸ்ன்றது ப்ராக்கெட்டில் இருக்க இந்த எல்லா டேர்முக்கும் காமன் ஸோ அப்போ மைனஸை உள்ளே எடுத்து விட்டேன்னா மல்டிபிள் பண்ணி விடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்குது மேலே இருக்குது அப்படியே எழுதுறேன் 0 இன்ட்டு 2 0 மேலே இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எழுதுறேன் 2a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 2a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 8a மைனஸ் 2a ப்ளஸ் 2a ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2a ஸ்கொயர் அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும் மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸாகவும் மாறும் ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ்ன்றது மைனஸாக மாறிச்சு ஸோ மைனஸ் 2a ப்ளஸ் 2aவாக மாறும் மைனஸ் 8a ப்ளஸ் 8aவாக மாறும் மைனஸ் வந்து ப்ளஸ் 2a ஸ்கொயராகவும் ப்ளஸ் 6a மைனஸ் 6aவாகவும் மைனஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயராகவும் மாறிடுச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு அடுத்து நான் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் ஓகேங்களா சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஏ ஸ்கொயர்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறேன் ஏ ஸ்கொயர்லாம் எடுங்க எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குன்ட்டு ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் 2 ப்ளஸ் 2 4 ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன் நம்பர்ஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ 2 ப்ளஸ் 2 4 வேறு 2a ஸ்கொயர் இங்கே இருக்குது 4 ப்ளஸ் 2 6 வேறு 2a ஸ்கொயர் மைனஸில் இருக்குது அதை விட்டுருங்க 6 6 ப்ளஸ் 2 8 அப்படியே கீழே வரேன் 8 ஸோ இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது ஓகேங்களா இல்லை ப்ளஸ்ஸை ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு 10a ஸ்கொயர் ஓகேங்களா ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன் வேறு எதுவும் இருக்கா இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 10a ஸ்கொயர் அடுத்தது மைனஸில் இருக்க ஏ ஸ்கொயர் எதுவும் இருக்கா பாருங்கள் மைனஸில் இருக்க ஏ ஸ்கொயர் இது ஒன்று தான் இருக்குது ஸோ அப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு மைனஸ் 2a ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏ டேர்மில் இருக்குது மைனஸில் இருக்குது ப்ளஸில் இருக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுறேன் மைனஸ் 6a மைனஸும் இருந்தால் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மைனஸ் 6a மைனஸ் 2a எவ்வளவு மைனஸ் 8a ஸோ ப்ளஸ்ஸாக விட்ருங்க மைனஸ் 8a மைனஸ் 2 மைனஸ் 10a மைனஸ் 10a மைனஸ் 6 மைனஸ் 16a இதெல்லாம் ப்ளஸ் தான் ஸோ அப்போ மைனஸ் 16a இப்போ ப்ளஸ் ஏவெல்லாம் எடுங்க 8a ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 8a ப்ளஸ் 8a எவ்வளவு 8 16a 16a ப்ளஸ் 2 18a 18a ப்ளஸ் 2 20a ஓகேங்களா ஸோ அப்போ ப்ளஸில் 20a இருக்குது அடுத்தது நம்பர்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் 6 ப்ளஸ்ஸை மட்டும்தான் எடுக்கிறேன் ஜஸ்ட்டு 6 மட்டும்தான் இருக்குது இப்போ மைனஸ் நம்பர்லாம் எடுங்க மைனஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 8 மைனஸ் 2 என்ன வரும் மைனஸ் 10 ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் 10a ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் 10ல் வந்து 2 போச்சுன்னா 8a ஸ்கொயர் ஓகேங்களா 16a ப்ளஸ் 20a ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு சரிங்களா இது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு பெரிய நம்பர் இது ப்ளஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு பட் என்ன கண்டிஷனாக இருந்தாலும் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 20லேருந்து 16 போச்சுன்னா 4a பெரிய நம்பர் சைன் என்ன இருக்குது ப்ளஸ்ஸு ஸோ அப்போ ப்ளஸ்ஸு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் மைனஸ் 10 ப்ளஸ் 6 இப்போ 10லேருந்து 6 போச்சுன்னா 4 பெரிய நம்பர் சைன் என்ன மைனஸ் ஸோ மைனஸ் 4 ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்னு பாருங்கள் 8a ஸ்கொயர் 4ஆல் டிவைட் பண்ணால் 2a ஸ்கொயர் 4aன்றது 4ஆல் டிவைட் பண்ணால் 1a அடுத்து இதை டிவைட் பண்ணால் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு தேவையான இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் குவாட்ரடிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் வழக்கம் போல் நம்ம போன யூனிட்டில் பார்த்த மாதிரி 2 இன்ட்டு 1 என்ன ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்குது 2 இன்ட்டு மைனஸ் 1 சரிங்களா 2 இன்ட்டு மைனஸ் 1 ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்குது ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 1
மல்டிபிள் பண்ணுனா 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -2. அதே நம்பரை ஆட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது 1. அப்போ என்ன நம்பர் எழுதலாம்? ஸோ 2 இன்ட்டு 1 எடுத்தால் 2, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. பட் இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சின்ன நம்பர் தான் மைனஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான நம்பர் 2 -1. ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ இந்த 2 முன்னாடி ஒரு 2 இருக்கு இல்லையா? எந்த 2வும் விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ அந்த 2வை கொண்டு வந்து /2/2ன்னு போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2 மேலே 2னா கட் பண்ணால் 1. இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? a + 1 தென் அதாவது இந்த 1 எடுத்துட்டேன். அடுத்தது a இந்த -1/2வை எடுத்து எழுதுறேன். = 0. ஓகேங்களா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ a + 1 = 0, a - 1/2 = 0. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a -1 ஆர் 1/2. ஓகேங்களா? ஸோ 2 டேட்டா கிடச்சிருக்கும். ஏவுக்கு ஒன்று வந்து -1, இன்னொன்று வந்து 1/2ன்றது. ஸோ இதுதான் வந்து ஏக்கான வேல்யூ. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த சம்மு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லை, கால்குலேஷன் எதுவுமே டேரெக்டாக அப்படியே ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்றது மட்டும்தான். ஒரு தடவை பார்த்து எழுதிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக இதை எழுத முடியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.